திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தனல் புரைத்திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலில் இறைவன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இறைவன் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் என்று கூறும்போது அவர் முதலுக்கும் முந்திய ஒரு தோற்றமாக தோன்றினார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்று சொல்லக்கூடிய மூவரும் அறிகிலர். யாவர் மட்டும் அறிவார். இவங்களுக்கே தெரியல, இதை தவிர்த்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற தோணியில் இதை கேட்குறார். முந்திய அப்படி சொல்லும் போது என்ன கருத்து ஊன்றி இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என்னோட முடிவுக்கும் நீ தான் காரணம், தொடக்கத்துக்கும் நீ தான் காரணம், எல்லாமே நீ தான்ப்பா, எனக்குன்னு எதுவுமே இல்லை இங்கே அப்படிங்கிறதுன்னு சொல்லிடுறார். அடுத்து பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருள். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் அப்படிங்கும்போது, அதாவது ஒவ்வொரு பழமையான குடில்கள்லையும் வீட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பொருளில் சொல்கிறாங்க. பழைய குடில்னால் நம்ம உடம்பு தான். பழைய குடிலில் வீட்டு இருக்க பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் புரைத்திரு மேனியும் காட்டி. சிறப்பான ஒரு தணல் போல இருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறாரு. மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை சிவபெரும், அதாவது உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு கடமையும் கூற